வைகை நதி தென்மதுரை வைகை நதி தென்மதுரை வைகை நதி. என்ன பாட்டையா, நான் வீட்டுல இல்லாத நேரம் எங்க அக்கா கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க போல. ஆமா, வம்பு பண்றேன். எனக்கு ஒரு வேலை கழுத இல்ல பாரு. ஆமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏக்கா நீங்க இது கொஞ்சம் வா. என்ன பாட்டையா, என்ன கேட்ட? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வரையா, லவ் பண்ணுவோமா? இது நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணவா? பண்ணுவோம் வா. உனக்கும் லவ் பண்றதுக்கு ஆத்தா இப்போ உயிரோட இல்ல, எனக்கும் லவ் பண்றதுக்கு வேற ஆள் இல்ல. அதான் கேக்குறேன். வரையா, லவ் பண்ணுவோமா? அப்படியே கம்ப கொண்டு போட்டேன்னு வை கிறுக்கு பையில. அப்படின்னா வந்த விஷயத்த நேரடியா சொல்லு. அதை விட்டு சுத்தி வளைச்சுக்கிட்டு இருந்தா நான் அப்படித்தான் பேசுவேன். என்ன விஷயம்? நான் யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாத்துமா என்ன விஷயம்னு கேக்குற? இப்பதான் சொன்னேன், சொல்ல வந்த விஷயத்த நேரடியா சொல்லுன்னு. நீ ஒரு விஐபி, ஒரு நாளைக்கு 1000 பேரை கூட்டிட்டு ஊரை சுத்துவ. நீ யாரெல்லாம் கூட்டிக்கிட்டு சுத்துறன்னு பாத்துக்கிட்டு நான் என்ன விஷயம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியுமா? வந்த விஷயத்த ஒழுங்கா சொல்லு. இந்த கருப்பாயி, என்ன உன் தம்பி இப்படி பேசிட்டு இருக்கான்? உன் பேரன் தானையா, வேற எப்படி பேசுவான்? அவன் தான் கேக்குறான்ல, நீ சொல்ல வந்த விஷயத்த நேரடியா சொல்லு. இங்க பாரு கருப்பா, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாத மாதிரியே கேட்டுட்டு இருக்க. நீ சரிப்பட்டு வர மாட்டேன், இப்படியே தான் பேசிட்டு இருப்ப. ஏக்கா நான் போய் வேலையை பாக்குறேன்க்கா. இந்த கருப்பா இரு சொல்லு. அப்ப சொல்ல வந்த விஷயத்த ஒழுங்கா சொல்லு. என்ன? உங்க அக்கால பொண்ணு வாக்குறதுக்கு முந்தா நாள் ஒரு மாப்பிள்ள வந்தான்ல, அவனை கூட்டிட்டு வந்த தரகரை ஊர் கடைசியில இருக்கிற மரத்துல தலைகீழ தொங்க விட்டுருக்க பாரு. கல்யாண தரகர்கள் சங்கத்துல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இவரு என்கிட்ட. அப்படின்னா இவரையும் தொங்க விட்டுற வேண்டியதான். இந்த டாக்டருக்கு பையல எதுக்கு அந்த ஆளை பிடிச்சி தொங்க விட்டுருக்க? அதான் அந்த ஆள்கிட்டயே கேட்க வேண்டியதானே? தம்பி, உங்க அக்கா என்ன பெரிய சீமையில இல்லாத பேர் அழகியா? கொஞ்சம் கருப்பா தானே இருக்கு இந்த பிள்ளை. அதை சொன்னதுக்கு அந்த தரகரை தூக்கி எதுக்குப்பா அப்படி தலைகீழ தொங்க விட்டுருக்க? பாவம், வயசான மனுஷன். ஆமா, எங்க அக்கா கருப்பு தான், சீமையில இல்லாத பேர் அழகிதான். அதை சொல்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்குல்ல. எங்க அக்கால பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையே பொண்ணு கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு, எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு நான் சூக்கா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த ஆளுக்கு என்ன வாய், என்ன பேச்சு பேசிக்கிட்டு தெரிஞ்சாரு ஊருக்குள்ள. அதை தெரிஞ்சும் நீ இப்படி என்கிட்ட வந்து நின்று பேசிட்டு இருக்க பத்தியா? அந்த ஆளோட சேர்த்து உன்னையும் தலையில தொங்க விட போறேன் பாரு. அப்படி என்னதான் சொன்னா அந்த தரகன்? கருப்பனுக்கு அவங்க அக்கா பெரிய உலக அழகி ஐஸ்வர்யா ராய்னு நினைப்பான். அவளை கட்டுறதுக்கு அஜித் குமார், சல்மான் கான், ஹிருத்திக் ரோஷன், ஷாருக் கான் மாதிரி ஆளுங்களா வருவாங்க அப்படின்னு கேட்டாரு. நான் அந்த ஆள்கிட்ட சொன்னனா, எங்க அக்கா உலக அழகி ஐஸ்வர்யா ராய், அவளுக்கு அமிதாப் பச்சன் ஃபேமிலியில இருந்து தான் மாப்பிள்ள வேணும்னு நான் சொன்னனா? இங்க பாரு பாட்டையா, எல்லாருமே ஐஸ்வர்யா ராயாவே இருந்தா அத்தனை அபிஷேக் பச்சனுக்கு எங்க போறது? அது யாரு? அதுவா, உன் ஒண்ணு விட்டு பாறேன். போடா, இப்ப அந்த ஆளை இறக்க விட முடியுமா முடியாதா? விநாயகர் சதுர்த்தி திருவிழா முடியட்டும், அது வரைக்கும் அந்த ஆள் அங்கேயே தொங்கட்டும். தம்பி, நாங்க எங்க சங்கத்துல இருந்து உங்க மேல கேஸ் போடுவோம். போடியா போடு, எத்தனை கேஸ் போடணுமோ போடு. அண்ணாச்சி, இங்க பாருங்க அண்ணாச்சி. யோ, உங்க தரகர் தொழில நீங்க இது வரைக்கும் எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்கய்யா? எல்லா பொண்ணுங்களும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகியாவா இருக்காங்க? கருப்பு, சிகப்பு, குண்டு, ஒல்லி, நெட்ட, குட்டன்னு ஏகப்பட்ட மாப்பிள்ளைங்க பொண்ணுங்களை பாத்துருப்பீங்க இல்லையா? அப்புறம் எதுக்கு எந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேத்தி தான் அஜித் குமார் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டது. அப்படின்னா முதல்ல உங்க பேத்தியை சொல்லுங்க. இப்போ எங்க அக்கா ஆசைப்பட்டதுல என்ன தப்பு? ஆசைப்படுறதுக்கு யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கு. ஆனா ஒருத்தவங்களை தரக்குறைவா பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. அப்படின்னா அது மாதிரி மாப்பிள்ளையும் ஆசைப்படுவாருல்ல, எனக்கு வரப்போற பொண்ணு நல்ல செக்க செவையில இருக்கணும்னு. ஆசைப்படட்டும், அது அவங்களோட விருப்பம். நீங்க நடுவுல எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும், நீங்க சொல்ற அந்த அஜித் குமாரோட ஒய்ஃபே அஜித் குமாரை விட கொஞ்சம் கலர் கம்மி தான். அவங்களே நல்ல சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நடுவுல நீங்க யாரியா? எங்க அக்கால பாரியா, எங்க அக்காளுக்கு என்ன குறை? கலர் தான் கொஞ்சம் கம்மி, மத்தபடி கோயில் சிலை மாதிரி இருக்கா, கையெடுத்து கும்பிடுற மாதிரி. எங்க அக்கால மாதிரி பொண்ணுங்களை கட்டுறதுக்கெல்லாம் அவன் தவம் இருக்கணும். யோ தரகரே, என் பேரன் சொல்றது சரிதானே? என் பேத்தி கருப்பா இருக்கட்டும், ஜெகப்பா இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை அவளை கட்டிக்க போற மாப்பிள்ள அதை பத்தி பேசிக்கிடட்டும், அவங்களுக்குள்ள அதை முடிச்சுக்கிடட்டும். நீங்க யாரு ஊருக்குள்ள இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துறதுக்கு? அதான் என் பேரன் அந்த ஆளை தூக்கி தலையில தொங்க விட்டுருக்கான். இங்க பாருங்கய்யா, எவன் ஒருத்தன் அடுத்தவங்களை கோளாறு சொல்லிக்கிட்டே இருக்கானோ, அடுத்தவங்களை நோண்டிக்கிட்டே இருக்கானோ, எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கானோ, அவனுக்கு வேலை ஒழுங்கா செய்ய தெரியலன்னு அர்த்தம். நீங்களும் அந்த மாதிரி தான். சரியப்பா, எங்களுக்கு வேலை ஒழுங்கா செய்ய தெரியலன்னே இருக்கட்டும், உங்க அக்காளுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைய எங்களால பார்க்க முடியல. அப்படி ஒத்துக்கங்க.
உங்க அக்காளுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிளைய நீயே பார்த்து கட்டி வை. நீ எப்பேற்பட்ட மாப்பிளைய உங்க அக்காளுக்கு கட்டி வைக்கிறேன்னு நாங்களும் பாக்குறோம். இப்ப எங்க சங்கத்துல இருக்கிற செயலாளரை அவுத்து விடுறியா மாட்டியா? விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆளை நான் அவுத்து விடுவேன். அது வரைக்கும் அந்த ஆளை அங்கேயே தொங்கட்டும். உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா போய் சோறு தண்ணின்னு கொடுத்து காப்பாத்திக்குங்க. அண்ணாச்சி, இதெல்லாம் ஒண்ணும் சரியில்லை. நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணத்தான் போறோம். பண்ணுங்கன்னு தான் சொல்றேன், போய் பண்ணுங்க. கைவசம் போலீஸ் பிரண்ட் எல்லாம் வச்சிருக்கிறதுனாலதான் இவ்வளவு துமுறு அகங்காரம் எல்லாம். புலம்பிக்கிட்டே போறான். இந்தாயா கருப்பா, நீயும் கொஞ்சம் கோவத்தை குறை. பாட்டையா, பொண்ணுங்களை பாடி ஷேமிங் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த ஆளு வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுங்களை போற வரவன் எவனாவது இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணா சும்மா இருப்பாங்களா இவங்க? நீ சொல்லு. அவங்க தான் புத்தி கெட்டு போய் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீ இந்த ஆளை தலையில தொங்க விட்டா சரியா போகுமா? தொங்குறாருல அந்த ஆளு, ஏன் தொங்குறாரு, எதுக்கு தொங்குறாருன்னு கேட்பாங்கல்ல ஊருக்குள்ள. யாராவது ஒரு ஆள் இப்படி எல்லாம் செஞ்சாதான் மத்தவங்களுக்கு பயம் வரும். சரித்தேன் போ. கூடவே நம்ம வீட்டு பிள்ளைய பத்தியும்ல பேசுவாங்க ஊருக்குள்ள. பேசுவாங்க பாட்டையா, என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணை பத்தி இந்த தொங்குற ஆளு தப்பா பேசிட்டாயா, அவ கூட பிறந்த தம்பி சும்மா இருப்பானா, அதான் தலைகீழ தொங்க விட்டுட்டான் அப்படின்னு பேசுவாங்க. அப்ப நம்ம வீட்டு பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசினா நம்மளும் இப்படித்தான் பண்ணணும்னு மத்த ஆம்பளைங்களுக்கு ஒரு அறிவு வரும்ல, வரட்டும். அதே மாதிரி அவங்களுக்கும் அடுத்த வீட்டு பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு தோணும்ல, தோணட்டும். என்னமோ போ. என்னமோ போ. சரி, சாயங்காலம் விநாயகர் சதுர்த்தி பூஜை இருக்கு, வந்துரு. வந்தா என்ன கொடுப்ப? கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் கொடுப்போம். சாப்பிடுறதுக்கு பல்லு இருக்கா உனக்கு? பள்ளி செட்டு கட்டினாலும் வந்துருவேன் போடா. இந்தா அத்தா கருப்பாயி, உன் தம்பிக்கு சோறாக்கி போடும்போது உப்பையும் காரத்தையும் கொஞ்சம் குறைச்சு போடு. சேட்டைய பத்தியா பாட்டியாவுக்கு? தம்பி, அந்த ஆளை போய் அவுத்து விடு முதல்ல. அதெல்லாம் அவுத்து விட முடியாது, நீ போய் வேலையை பாரு. ம் ஏன்டா தம்பி, நான் அஜித்குமார் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? நீ அஜித் குமாரையே ஆசைப்பட்டாதான் தப்பு. அவர் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டா ஒரு தப்பும் கிடையாது. அடே இருக்கா, நான் சிலையை இறக்க வச்சுட்டாங்களா என்ன எதுன்னு பார்த்துட்டு வர்றேன். ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. ஆமா, சின்னவன் எங்க காணோம்? இன்னைக்கு லீவில் அந்த ஊர் சுற்றி மாடு எங்கே போய் ஊர் சுத்த போயிருக்கோம். சரி, வந்த வீட்டோட இருக்க சொல்லு, நான் அந்த போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா, அங்கேயும் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிடாத. உன்னே தாண்டா. அது போனா தான் தெரியும், நீ வீட்டுக்குள்ள போ. அடங்க மாட்டானுங்க. இன்னைக்கு பிள்ளையாருக்கு பிறந்த நாளுங்கிறதுனால நமக்கு வேணுங்கிறத எல்லாம் அவர்கிட்ட கேட்டணும், கொடுத்துருவாரு. ஐயோ பிள்ளையாரு, பிள்ளையாரு எங்க? அம்மா, இங்க இருந்து செல்ல பிள்ளையாரு எங்க போனாரு? நம்ம இன்னைக்கு வீட்டுல ஒரு கொழுக்கட்டை ஒரு சுண்டல் அவிக்கல. கோயில்னா நல்ல வெரைட்டியா கிடைக்கும். அம்பட்டே வீட்டுக்கு கொண்டு வரணும். ஐயோ பிள்ளையாரு, ஐயோ பிள்ளையாரு எங்க? அம்மா, பிள்ளையார காணோம். எங்க போயிட்டாரு? பிள்ளையார மட்டும் தனியா பேத்த எடுத்துட்டு போயிருக்காங்க. வெண்ணிலா பிள்ளை, பிள்ளையார் எங்க தான்? எனக்கு என்னக்கா தெரியும், நாங்களும் இப்பதான் வந்து நின்றுட்டு இருக்கோம். பிள்ளையார காணோம். என்னக்கா இது, விநாயகர் சதுர்த்தி அதுவுமா பிள்ளையார் காணாம போயிட்டாரு? காணாம போகல நாச்சியாரு, யாரோ பேத்த எடுத்துட்டு போயிருக்காங்க பாரு. ஐயோ, கொழுக்கட்டை எல்லாம் போச்சா? ஏ பிள்ளைகளா, நீங்க எல்லாம் ஒன்னும் கொழுக்கட்டை கொண்டு வரலையாதா? அந்த எங்க அம்மா கொண்டு வந்திருக்காங்கல்ல. நீ ஏன் வெண்ணிலா, நீ கொண்டு வரலையாதா? இல்ல, நான் கொண்டு வரலக்கா. எங்க பிள்ளையார் எங்க போனாரு? எங்க போயிருக்காருன்னு என்கிட்ட கேட்டா என்னமா என்கிட்ட சொல்லிட்டு போன மாதிரி? எவனோ பேத்த எடுத்துட்டு போயிருக்கான். இப்ப என்னக்கா செய்யறது? பிள்ளையார் சதுர்த்தி அதுவுமா பிள்ளையார் காணோம். இந்த இரு, நம்ம ஜான்சி ராணிக்கு ஒரு போனை போடுவோம். ஏய் இந்த நாச்சியாரு, இப்ப எதுக்கு அவளுக்கு போனை போடுற? நம்ம ஊருக்குள்ள எது நடந்தாலும் அவ தானக்கா முன்னாடி வந்து நிப்பா. அவளுக்கு போனை போட்டு பிள்ளையார காணும்னு சொல்லுவோம், வந்து என்ன ஏதுன்னு பாப்பா. ஆமா, அவ பெரிய சிஐடி ஆபீசரு, வந்து பிள்ளையார கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. நீங்க இருங்கக்கா, இந்த மாதிரி வேலைகளை அவ தான் சரிப்பட்டு வருவா. ஹலோ, ஏ மலரு. ஹலோ நாச்சியாரக்கா, சொல்லுங்க. மலரு, நம்ம செல்ல பிள்ளையார காணோம். என்னது, பிள்ளையார காணுமா? ஆமா, வரணும் சின்ன பிள்ளையா எங்கிட்ட காணாம போறதுக்கு? மலரு, இங்க நடந்திருக்கிற விஷயத்தை பார்த்தா ரொம்ப பெருசா தெரியுது. எவனோ பிள்ளையார பேத்த எடுத்துட்டு போயிருக்கான். பிள்ளையார பேத்த எடுத்துட்டு போயிருக்கானா? நீங்க போன வைங்க, நான் வரேன். வா வா வா. சும்மாவே கதகளி பரதநாட்டியம்னு ஊருக்குள்ள இருக்கிற அம்புட்டு டான்ஸும் ஆடுவா. இப்ப பிள்ளையார காணும்னா போச்சு. நமக்கும் ஊருக்குள்ள இப்படி ஒரு ஆளு தேவைதான்க்கா. நம்ம காரியமெல்லாம் நல்லா நடக்குதுல்ல. அம்மா, பிள்ளையார் சதுர்த்தி எதுவுமே இப்படி பிள்ளையார் காணாம போயிட்டாரு. காணாம போயிட்டாருன்னா அதுக்கு என்ன என்னடி செய்ய சொல்ற? எவன் பேத்த எடுத்துட்டு போனானோ தெரியல. அந்த அவளுக்கு போன போட்டுருக்கல, வரட்டும். அப்புறம் வெண்ணிலா, இந்த ஹாரம் செட்டு 10 பவுன் இருக்குமா? தெரியாதுக்கா, எங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும்.
நல்லா இருக்கு, நல்ல வெயிட்டா தெரியுது. 10 பவுன் இருக்கும். ஆமா, நேத்து ஒரு செட்டு போட்டிருந்தியே, அது எத்தனை பவுனு? தெரியலக்கா. சுமாரா உங்க வீட்டில் ஒரு எத்தனை பவுன் நகை வச்சிருப்பீங்க வெண்ணிலா? தெரியாதுக்கா. என்னதாமல தெரியும் உனக்கு? சாப்பிட தெரியுமா? ஏக்கா, நானே நம்ம செல்ல பிள்ளையார காணணும்னு இருக்கேன். ஏன்க்கா? ஆட, அவர் காணாம போனா போயிட்டு போறாரு. கல்லு தானே, வேற பிள்ளையார் வாங்கி கூட வச்சுக்கிடலாம். ஆமா, இதெல்லாமே 916 எப்படி? எனக்கு தெரியாதுக்கா. நல்லா இருக்கு பாத்துக்க. நான் கூட இதே மாதிரி ஒரு மாடல்ல வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் கலட்டி கூட நான் போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா இதே மாதிரி மாடல்ல வாங்குவோம். இல்லாட்டி நீ நேற்று ஒன்று போட்டிருந்தேல அந்த மாடல்ல வாங்குவோம். கலட்டுறதா? ஏக்கா, அந்த ஒன்றை மட்டும் தனியாக கலட்டிக்கிட முடியாது. எங்கள் அம்மா எல்லா நகையோட ஹூக்கையும் மொத்தமாக சேர்த்து ஒரு ஊக்கில் குத்தி அதை என் ஜாக்கெட்டோட முதுகோட சேர்த்து குத்தி விட்டுருக்கு. அப்போ கொஞ்சம் குனி, மொத்தமாக நான் கலட்டி பார்க்குறேன். மாட்டேன். ஏக்கா, நீங்கள் சும்மா இருங்களேங்க்கா. மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது மாதிரி வாங்கலாம்னு நினைச்சோம்மா. எம்மா, உன் ஃப்ரெண்டை சும்மா இருக்க சொல்லு. என்னாச்சியாரு, இந்த பக்கம் வாங்கல. பாவம் அந்த பிள்ளை, வாங்கிட்டேன். ஐயோ, யார் பார்த்த வேலை இது? செல்ல பிள்ளையார மட்டும் அப்படியே பேத்த எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா, ஊருக்கு நடுவுல இருக்கிற அரச மரத்துல ஜம்முன்னு உட்காந்துருந்த நம்ம செல்ல பிள்ளையார தூக்கிட்டு போற அளவுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? அம்மா, இவ்வளவு நடந்த வரைக்கும் யாரும் பார்க்காம எப்படி இருந்திருப்பாங்க? பூசாரியா, ஏய் டாடி, ஐசு. என்னம்மா, காலையில தானே இவ கூட சேராதன்னு சொல்லி அம்பு டாடி அடிச்சேன். மறுபடியும் இவ கூட வந்து நிக்கிற. நாச்சியாருக்கு ஃபோன் போட்டாங்கம்மா, அதான் வந்தோம். நாச்சியார் அவளுக்கு தாண்டி ஃபோன் போட்டா. அவ வந்து அவ பின்னாடியே கொடுக்க மாதிரி நீ எதுக்கு வர? இவ கூட சேரக்கூடாதுன்னு உன்னை எத்தனை தடவை தாண்டி அடிக்கிறது? எப்பமா ஒரு பிள்ளையார காணோம்னா முதல்ல அவளுக்கு தானே கூப்பிடுறீங்க, நீங்களா அவ கண்டுபிடிக்கிறீங்க? ஆமா, இவ கண்டுபிடிச்சு கிளிக்கிற லட்சணத்தை நாங்களும் பாக்குறோம். நீ இன்னைக்கு வீட்டுக்கு வா, காலை முறிச்சு அடுப்புல வைக்கிறேன். மலரு, பூசாரி ஐயா, பிள்ளையார எவனோ பேத்த எடுத்துட்டு போயிருக்கான், நீங்க பாக்கலையா? நான் உள்ள பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மலரு. திரும்பி வந்து பார்த்தா பிள்ளையார காணோம். காணும்னா அப்பவே ஒண்ணுமே சொல்லல யாருமே. என்ன ஏதாவது சொல்லுவீங்களோன்னு பயமாவே இருந்தது. சரி, சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதுல தெரிஞ்சிடும். சிசிடிவி கேமராவை துண்டு போட்டு மூடி வச்சுட்டு போயிருக்காங்க மலரு. துண்டு போட்டா? அப்படின்னா இங்க கேமரா இருக்கிறது வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம ஏரியாவை பத்தியும் நம்ம செல்ல பிள்ளையார பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம செல்ல பிள்ளையாருக்கு நல்ல பழக்கமானவங்கன்னு அர்த்தம். என்ன பூசாரி ஐயா, அப்படித்தானே? ஆமா, அப்படித்தான். அப்படின்னு பிள்ளையார்கிட்டயே கேட்டுடலாம் மலரு. சும்மா 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 மலரு, எங்க அம்மா ஒரு லூசு. நீ பாரு, நீ பாரு. இப்ப இங்க பிள்ளையார காணும்னு முதல்ல சொன்னது யாரு? முதல்ல பார்த்தது யாரு? நாங்க தான்க்கா. பூசாரி ஐயா, கொஞ்சம் தள்ளுங்க. அட வெண்ணிலா, நீ அவள? ஆமா, தங்க சிலை மாதிரி நீ இருக்கும்போது இந்த கல்லு சிலையை ஏன் கடத்திட்டு போனா? எக்கா, இல்ல நீ இம்பிட்டு நகை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியுற, உன்னைய கடத்திட்டு போனாலாவது ஏதாவது பிரயோஜனம் உண்டு. நம்ம பிள்ளையாரே ஒரு வேட்டி தான் கட்டியிருப்பாரு, அவரை தூக்கிட்டு போய் இவனுங்களுக்கு என்ன ஆக போகுது? ஏக்கா, நம்ம செல்ல பிள்ளையாரோட சக்தி மகிமையை பத்தி தெரிஞ்சவங்க தான்க்கா கண்டிப்பா இந்த வேலையை பார்த்துருக்கணும். ஆமா, அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஏரியா ஆளுங்களா இருக்கவே முடியாது. ஏன்ல? நம்ம செல்ல பிள்ளையார பத்தி தான் நமக்கே நல்லா தெரியுமே. ஓய், இல்ல மலரு, அவர் தான் கேட்ட வரத்தை கரெக்டா கொடுத்துருவார்ல. அப்படி இருக்கும்போது அவர் இங்கேயே இருந்தா தானே நமக்கு நல்லதுன்னு நம்ம நினைப்போம். நம்ம எப்படி தூக்கிட்டு போவோம், இல்ல வேற எங்கேயும் கொண்டே வைப்போம்? அப்ப கண்டிப்பா வேற ஏரியா காரணத்தான் இருக்கும். ஆமா, அபாரமான கண்டுபிடிப்பு. கரெக்டா இல்லையாப்ல? கரெக்டு தான். கண்டிப்பா பிள்ளையார தூக்கிட்டு போனவங்க நம்ம ஏரியாக்காரங்களா இருக்கவே முடியாது. அப்படியே தூக்கிட்டு போயிருந்தால் நம்ம ஏரியாக்குள்ள தானே எங்கேயாவது வச்சிருக்கணும். கண்டுபிடிச்சோம்னா முதுகு தொலையை உரிச்சிருவோன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ கண்டிப்பாக நம்ம ஏரியாக்காரங்க இப்படியெல்லாம் செய்யவே மாட்டாங்க. நம்ம ஏரியா பசங்களுக்கு அந்த தைரியமும் கிடையாது. வேற வெளி ஏரியாவில் இருந்து தான் எவனோ வந்து கைவரிசையை காட்டிட்டு போயிருக்கான். எவனா இருக்கும்? பூசாரி ஐயா, இன்னைக்கு நம்ம செல்ல பிள்ளையார தூக்கிட்டு போனவன் இன்னைக்கு தானே கேமரா மேலே துண்டை போட்டு கவர் பண்ணி இந்த வேலையை பார்த்துருக்கான். ஆமாம் மலரு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவன் இதுக்கு முன்னாடி நம்ம செல்ல பிள்ளையார கும்பிட்டுட்டு போனவனாக தான் இருந்திருப்பான். கண்டிப்பாக வெளி ஏரியாக்காரனாக தான் இருந்திருப்பான். அவனுக்கு நம்ம செல்ல பிள்ளையாரால இது வரைக்கும் நிறைய நன்மை நடந்திருக்கு. இனிமேலும் அப்படி நன்மையா நடக்கணும்னு தான் நம்ம பிள்ளையார இங்க இருந்து அவங்க ஏரியாவுக்கு தூக்கிட்டு போயிருந்திருப்பான். அப்படின்னா அவன் இதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையார கும்பிட்டுட்டு போனவனா தான் இருந்திருப்பான். எடுங்க சிசிடிவி பழைய ஃபுட்டேஜ் எல்லாம். எவன் வெளி ஏரியாக்காரன் புதுசா நம்ம பிள்ளையார கும்பிட்டுட்டு போயிருக்கான்னு அதுல பாத்திரலாம். அப்படி பாக்குறதுன்னா எவ்வளவு ஃபுட்டேஜை பார்க்கணும் மலரு? அதுவும் சரிதான். ஆனா பார்க்கணும். பார்க்காம சும்மா அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. கண்டிப்பா பிள்ளையாரு தன்னை தூக்கணவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வழி அமைச்சு கொடுப்பாரு. அவன் மட்டும் என் கையில சிக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு.
எல்லாம் சரி. இப்ப விநாயகர் சதுர்த்தியை நம்ம எப்படி கொண்டாடுறது? எல்லாரும் அவங்க வீட்ல போட்டோ வச்சிருப்பீங்கல்ல, அவச்ச கொலக்கட்டை சுண்டல் எல்லாத்தையும் அங்க போய் வச்சு சாமியை கும்பிட்டு நீங்களே சாப்பிடுங்க. யாரு நம்ம செல்ல பிள்ளையார் மேல கைய வச்சிருப்பா? உமா, யாருல நம்ம செல்ல பிள்ளையார தூக்கிட்டு போயிருப்பாங்க? தெரியலையே வெண்ணிலா. பிள்ளையாரப்பா, இனிமேல் இதுதான் உன் வீடு. எப்படி எப்படி இருக்கு உன் வீடு? நல்லா ஜம்முன்னு கும்முன்னு இருக்கா? இனிமேல் இங்கதான் நீ பர்மனண்டா இருக்க போற. ஏக்கா ஏக்கா, பாரு பிள்ளையாரப்பா, உனக்கு வேணுங்கிற சாப்பாடை எங்க அக்கா நல்லா செஞ்சு செஞ்சு தருவா. சாப்பிட்டுட்டு கம்முன்னு இங்க உட்காந்துருக்கணும், புரிஞ்சுதா? என்னடா என்னடா ஏக்கா பாத்தியா, இங்க பாரு. தம்பி, என்னடா பிள்ளையாரு? உங்க அண்ணன் தான் ஏற்கனவே பெரிய சிலை வாங்கிட்டு வந்து அங்க தெருமுக்குள்ள வச்சிருக்கானே. அத விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே ஆத்துல கொண்டு போய் கரைச்சிருவோம்ல. இவரு பர்மனண்டா எப்பவுமே நம்ம தோட்டத்துல இருக்க போறாரு. இங்க பாரு, இவருக்கு வேணுங்கிற சாப்பாடை நீ தான் நல்லா செஞ்சு செஞ்சு கொடுக்கணும். ஆமா, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா என்னென்ன செஞ்சிருக்க? நான் கொழுக்கட்டை லட்டு எல்லாம் செஞ்சிருக்கேன். ஆமா, இந்த பிள்ளையாரு எங்க உள்ள பிள்ளையாரு? எங்க இருந்துடா தூக்கிட்டு வந்த? எது தூக்கிட்டு வந்தனா? ஓய், என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? என்னடா? பக்கத்து ஊர்ல இருக்கிற சிற்ப கலைக்கூடத்துல ஆர்டர் கொடுத்து செஞ்ச பிள்ளையாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன பார்த்தா என்ன திருட மாதிரி தெரியுதா உனக்கு? அதுவும் பிள்ளையாரு களவாண்டிட்டு வர்ற அளவுக்கு உன் தம்பி என்ன அந்த அளவுக்கு மோசமா போயிட்டான்? இல்லடா இல்லடா, இரு இரு இரு. ஆமா, ஆர்டர் கொடுத்து பிள்ளையார் செய்யற அளவுக்கு உனக்கு ஏது காசு? அது அது நான் சேர்த்து வச்சிருந்தேன். ஆஹா, பிள்ளையார் செய்யறதுக்கு எவ்வளவு காசானது? இங்க பாரு, இப்படி எல்லாம் வளவலன்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்காத. உள்ள போ, போய் பிள்ளையாருக்கு என்னென்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. பிள்ளையார் பாவம் பசிக்குது அவருக்கு. பிள்ளையாருக்கு பசிக்குதுன்னு உங்ககிட்ட சொன்னாரா? ஆமா சொன்னாரு, நீ போய் எடுத்துட்டு வா போ. எடுத்துட்டு வர்றேன். எனக்கு டிமிக்கி கொடுக்கலாம், உங்க அண்ணன் வருவான், அவன் கேட்கற கல்விக்கு நீ எப்படி டிமிக்கி கொடுக்குறேன்னு பாக்குறேன். நீ போதாயே, போ போய் முதல்ல எடுத்துட்டு வா. லட்டு கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு வா போ. பாவம் பிள்ளையார் பசியோட இருக்காரு. என்னே முத்துக்கால, என்னே பிள்ளையார களவாண்டு வந்தோங்கிறது தெரிஞ்சதுன்னு வைங்க. நீ உன் திருவாயை கொஞ்சம் மூடு, என்ன நீயே காட்டி கொடுத்துறாத டியூட். ஆமா, பிள்ளையாருக்கு பதிலாக அங்கே ஒருத்தனை நிப்பாட்டி வச்சுட்டு வந்தமே, அவன் வாயை முதல்ல சாத்தணும். இந்தாடா, இவ்வளவுதான் செஞ்சிருக்கேன், உன் பிள்ளையாருக்கு கொடு. இது என்ன தட்டு? தட்டு பக்கத்துல லட்டு. சரி கொண்டு வா, கொண்டு வந்து வை. இது என்ன லட்டு? எனக்கெல்லாம் காலையில கொடுக்கவே இல்லை. என்ன நீ போகும்போது செஞ்சுக்கிட்டு இருந்தேன்டா, நீ அவசரம் போகுதுன்னு எங்க கிளம்பி போனேன்? இதை தூக்கிட்டு வரது தான் போனியா? தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லாத கருப்பாயி, வாங்கிட்டு வந்திருக்கேன். ஷாலினி, உனக்கு உன் பகுமானம். சரி, பிள்ளையாருக்கு தண்ணி கொண்டு வரல? ஏ போடா, என்னையவே வேலையாவிக்கிட்டு இருப்பான். வேணா உள்ள போய் எடுத்துட்டு கொண்டு வந்து வை. டியூட், என்ன விட்டுட்டு வந்துட்டேல டியூட். டியூட், அங்க பிள்ளையார நம்ம தூக்கிட்டு வந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வாய மூடு, வாய மூடு. கொழுக்கட்டை லட்டு. பாப்பாக்கா எனக்கு. ஏண்டா, பிள்ளையார எங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்க? ஏய் இந்தா ஷாலினி, நீ உள்ள போ. கருத்துற போற வெயில்ல ஓடு, உள்ள ஓடு. அப்படின்னா பிள்ளையார எங்கேயோ களவாண்டு வந்திருக்கீங்க, அப்படித்தானடா? பார்த்தாலே தெரியுது, பிள்ளையாருக்கு பின்னாடி எல்லாம் மண்ணா இருக்கு, பேத்த எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என் செல்ல அக்கால, என் செல்ல ஷாலினில. இங்க பாரு, இந்த விஷயத்த நமக்குள்ள வச்சுக்கணும். அண்ணன் காதுக்குள்ள இதை கொண்டு போக கூடாது. அண்ணனை பொறுத்த வரைக்கும் இந்த பிள்ளையார நான் வாங்கிட்டு வந்ததா தான் நினைக்கணும், சரியா? சரி, அப்ப சொல்லு, எங்க இருந்து தூக்கிட்டு வந்த? அது இவரு வேற ஒரு ஏரியா பிள்ளையா இருக்கா, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையா இருக்கா. அப்படியாடா தம்பி, ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையாரா? கேட்ட வார்த்தையெல்லாம் கொடுப்பாரோ? அப்படின்னா நம்ம நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும்னு. அப்படி மட்டும் நினைச்சிடாத. இந்த பிள்ளையாருக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. நீ என்ன கேக்குறியோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் உனக்கு கொடுப்பாரு. அப்படி எல்லாமாடா ஒரு பிள்ளையார் இருப்பாரு? இந்த பிள்ளையாரோட ஸ்பெஷலே அதுதான்க்கா. நீ என்ன கேக்குறியோ அதை கண்டிப்பா செஞ்சு கொடுக்கவே மாட்டாரு. அடே, அப்புறம் எதுக்குடா இவரை தூக்கி இங்க கொண்டு வந்து வச்சிருக்க? எல்லாம் ஒரு காரணமா தான். உன்னோட பெரிய தம்பி காலையில தினமும் குளிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வேலைக்குன்னு கிளம்பும் போது நம்ம குலசாமி கருப்பசாமியை கும்பிட்டுட்டு போவாரா? ஏன் பெரிய தம்பியா? உன் அண்ணன்னு சொல்லு. அவர்தான். இப்போ இங்க தோட்டத்துல இந்த பிள்ளையார கொண்டு வந்து வச்சேன்னு வை, இவரையும் தினமும் கும்பிட்டுட்டு போவாரா? ஆமா, சரி, அதுக்கு? அப்படி கும்பிடும் போது மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டே தானே கும்பிடுவாரு. அட மாடு, எல்லாருமே அப்படி நினைச்சுக்கிட்டு தானடா கும்பிடுவோம். ஆமா கும்பிடுவோம். அதே மாதிரி உன் பெரிய தம்பியும் எதையாவது நினைச்சுக்கிட்டு தானே கும்பிடுவாரு. அவர் நினைச்சது எதுவுமே இனிமேல் உருப்படாது இவரை கும்பிடுறதுனால. அடக்கு இருக்கா? உன் தம்பி மூத்தவருக்கு இனிமேல் அவர் தொட்ட காரியம் எதுவுமே தொடங்க கூடாது.
எல்லாமே தோல்வியில தான் முடியணும். அதுக்காக தான் இந்த பிள்ளையார மெனக்கட்டு அங்க இருந்து களவாண்டு இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். அடே கோமிட்டி பையல, எதுக்குடா உனக்கு இப்படி ஒரு கெட்ட புத்தி? என் கவலை பத்தி என் கஷ்டத்தை பத்தி எல்லாம் உனக்கு புரியாது. நீ என்ன மாதிரி அடி வாங்கி பாரு, அப்பதான் உனக்கு புரியும். அட விளக்கண்ண. சரி அதை விடு, அது ஏன் பிரச்சனை. ஆமா, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டேன். அஜித் குமார் மாதிரி தானே? ஆமா. அப்படின்னா அதை மட்டும் இவர்கிட்ட வேண்டிக்கிட்டு கும்பிட்டுறாத, நடக்கவே நடக்காது. அப்புறம் நீ இவருக்கு தினமும் சாப்பாடு வைக்கிறதோட உன் வேலையை நிறுத்திக்கும். கும்பிடுற வேலையெல்லாம் உன் மூத்த தம்பி பாத்துக்குவாரு. சரியா? போய் வேலையை பாரு. அட கூறுகட்ட குப்பராட்டு, ஏன் மாடு உன் புத்தி இப்படி எல்லாம் போகுது? கருப்பாய், போ உள்ள போ, உனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது. ஓடு. என்னன்னு போ, நீ ஆச்சு அவனாச்சு இந்த பிள்ளையாராச்சு. எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்குங்க வரு ரெண்டும். பிள்ளையாரப்பா, வந்த வேலையை சிறப்பா நீங்க செஞ்சிடணும். சரியா? நான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கை மேல கிடைக்கணும். உங்களுடைய சேவை இந்த வீட்டுக்கு தேவை. உங்களுடைய சீரிய பணி இன்று முதல் இனிதே தொடங்கட்டும். உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணுமே, என்ன பேர் வைக்கலாம்? திருட்டு பிள்ளையாருன்னு வைப்போம். நோ 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 நோ, அந்த பேர் நல்லல. பிள்ளையாரப்பா, உங்க பேர் இனிமேல் இன்றிலிருந்து லட்டு பிள்ளையார். ஏப்பா குமாரு, வெற்றி, நீங்களாவது என்னைய கொஞ்சம் அவுத்து விடுங்கப்பா. காலையில இருந்து தொங்கிக்கிட்டு இருக்கேன். தொங்குயா தொங்கு. எங்க அக்கால கருப்பா இருக்கான்னு சொன்னவன் தானே நீ? அந்த பிள்ளை கருப்பா தானே இருக்கு குமாரு. கருப்பா இருக்கிற பிள்ளைய கருப்பா இருக்குன்னு சொல்லாம செகப்பா இருக்குன்னு சொல்ல முடியும்? நீ கூட தான் கரடி மாதிரி இருக்க. அப்ப எதுக்கு ஊருக்குள்ள இருக்க? போய் காட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானே? வெற்றி, நீயாவது அவுத்து விடியா. தொங்குயா தொங்கு. இந்த மரத்துல இருக்கிற வவ்வாலுக்கு போட்டியா? நீயும் தொங்கு. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னை அவுத்து விடணுங்கிறது கருப்பனோட உத்தரவு. அடே மகா பாவிகளா, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா? நீயே நல்லா இருக்கும் போது நாங்கெல்லாம் நல்லா இல்லாம இருப்போமா? நல்லா தான் இருப்போம். ஆமா, நீ வேணா பாரு. நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு அழகான மாப்பிள்ளைய கொண்டு வந்து எங்க அக்காளுக்கு நாங்க கட்டி வைக்கிறோமா இல்லையான்னு பாரு. அஜித் குமாருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு அழகோட ஒரு மாப்பிள்ளைய நாங்க பிடிப்போம். ஆமா, அப்படி ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சு எங்க அக்கா ஷாலினிக்கு நாங்க கட்டி வைப்போம். அவ பேரு கருப்பாயி தானே? அது எங்க அம்மா அப்பா வச்ச பேரு. எங்க அக்காலாம் வச்சுக்கிட்ட பேரு ஷாலினி. கெஜெட்ல கூட மாத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னத்த வேணாலும் மாத்துங்கய்யா. அதுக்கு முன்னாடி இதை இறக்கி விட்டுட்டு என்ன வேணாலும் செய்யுங்க. நாளைக்கு உங்களுக்கு நான் தான் பொண்ணு பார்த்து கொடுக்கணும். அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு என் மேல கருணை காட்டி இறக்கி விடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். எங்களுக்கெல்லாம் நாங்க பொண்ணு பார்த்துக்கிறோம், நீ தொங்கு. வெற்றி, சொன்னா கேளுப்பா. உனக்கு நான் சமந்தா மாதிரி பொண்ணு பார்த்து தாரேன். குமாரு, நீயாவது கொஞ்சம் இறக்கி விடியா. உனக்கு ராஷ்மிகா மாதிரி பொண்ணு பார்த்து தாரேன். நீ ஒரு மாதிரியும் பொண்ணு பார்க்க வேண்டாம். நாளைக்கு உன்னை அவுத்து விட்டதுக்கு அப்புறம் ஓ மூஞ்சிய உன்னால கண்ணாடியில பார்க்க முடியுதான்னு முதல்ல பாரு. வாங்கின அடி ஒன்னும் காணல போல குமாரு. பெருசுக்கு நம்ம 2 கொடுப்போமா? வேண்டாமப்பா. குமாரு, இந்த பூஜா கக்கடே வேண்டாமா? வெற்றி, உனக்கு த்ரிஷா. எது? எப்படி? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இறக்கி விடுங்கப்பா. நாளைக்கு உங்களையெல்லாம் எந்த பொண்ணும் கட்ட முடியாத அளவுக்கு செஞ்சிருவேன் நானு. இவ்வளவு அடி வாங்கி தலகில தொங்கிக்கிட்டு இருக்கும் போதே நீ இம்புட்டு பேசுறேன்னா உன்னை எல்லாம் அவுத்து விட்டா நீ என்ன பேசுவ? சரி, இனிமேல் நான் வாயவே திறக்க மாட்டேன். இறக்கி விடுங்க. நீ என்னன்னு கெஞ்சினாலும் கதறினாலும் விநாயகர் சதுர்த்தி முடிகிற வரைக்கும் உன்னை இறக்கியே விட மாட்டோம். தொங்கு. சரி, பசிக்குது, சாப்பிடுறதுக்காவது ஏதாவது கொடு. இப்படியே ஊட்டினா நேரம் மூக்கு வழியா மூளைக்கு தான் போகும். பரவாயில்லையா? ஐயோ, கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்களேண்டா. தண்ணிய வாய் வழியா ஊத்துனா கண்ணு வழியா வெளியே வந்துடும். பரவாயில்லையா? ஷோ, படுத்துறானுங்களே. கருப்பா இருக்கிற ஒரு பிள்ளைய கருப்பா இருக்கன்னு சொன்னது ஒரு குத்தமாடா. என்ன வெற்றி, என்ன குமாரனே? என்னடா? கருப்பண்ண எங்கனே? வீட்டுக்கு போயிருக்கா? அப்படிடா, என்ன விஷயம்? ஏனே, நம்ம ரேடியோ செட்டு கட்டியிருக்கோம்லனே, பக்கத்து தெருக்காரே அவனும் நம்ம தெருவை பார்த்தே கட்டி வச்சிருக்கானே. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. குமார் வாடா. சரி வாடா. அடே, என்னை அவுத்து விட்டு போங்கடா யாராவது. ஐயோ, அடிச்சு தொங்க விட்டாங்க. ஊருக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு மரத்துலயாவது தொங்க விட்டுருக்கலாம். போற வர்ற மக்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டாவது தொங்கிக்கிட்டு இருப்பேன். இப்படி ஊருக்கு வெளியில தொங்க விட்டு போயிட்டாங்களே. அப்படித்தாண்டா, நல்ல சவுண்டை ஏத்தி விடுறா. அவனுக்கு காது ஜவ்வு கிளியட்டும். என்ன அந்த தெருவுல இருந்து சண்டைக்கு வர போறாங்கன்னே.
நீ வைடா பார்த்துக்கலாம். என்னை நம்ம தெரு பக்கமே திருப்பி வச்சிருவோம்னே. நம்ம தெருக்காரங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுடா. அந்த பக்கமே திருப்பி வை. அவங்க தெருக்காரங்களாம் சாகட்டும். என்னை அந்த அண்ணனுங்களுக்கு தெரிஞ்ச சண்டைக்கு வருவாங்கண்ணே. வரட்டும்டா, அவனுங்க சண்டைக்கு வரட்டுங்கிறதுக்காகத்தானே அப்படியெல்லாம் செய்கிறது. வரட்டும் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். ஏன்னே உங்களுக்கு கருப்பண்ணனை பிடிக்கவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் அந்த அண்ணங்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அவனை பிடிக்காம இல்லைடா, அவனுக்கு தான் என்னைய பிடிக்காது. சரி சரி, அந்த கதையெல்லாம் உனக்கு வேண்டாம். நீ இன்னும் இந்த சவுண்டை ஏற்று. இதுக்கு மேலே எங்கிட்டு ஏற்றுறது? இதுக்கே காது செவ்வெல்லாம் கிழியுது. உனக்கு என்னடா, நீ சவுண்டை ஏற்று. போதுமானே? இதுக்கு மேலே ஏற்ற முடியாதா? இதுக்கு மேலே ஏற்றினா பிள்ளையார எந்திரிச்சு சொல்லாம இல்லாமல் ஓடி போயிடுவாரு. என்னடா நீ வேலை தெரியாதவனா இருக்க. சரி போ. போச்சு குமாரனே. ஏய், யாரா அது விநாயகர் சிலையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ராமா ராமா ராமானுக்கிட்டு இருக்கிறது? சரியான குருட்டு பயல்களாக தான் இருப்பானுங்க அவளை. கேட்டையாடா கதைய? பக்கத்தில் இருக்கிறது விநாயகர் சிலை. இவனுங்க போடுற பாட்டை பார்த்தியா? ராமா ராமா பீமா பீமான்னு போட்டுட்டு இருக்கானுங்க. நாங்க குருட்டு பயல்களா இருக்கட்டும், நீங்க செவிட்டு பயல்களா ஆயிராதீங்கடா. காது கிளியற அளவுக்கு எதுக்கு இவ்வளவு சவுண்ட் வைக்கிறீங்க? வைக்கிறதா வைக்கிறீங்க. ஸ்பீக்கர் பெட்டி உங்க தெரு பக்கம் திருப்பி வைங்க. பெட்டி வச்சிருக்கிறது எங்க தெருவுல. எந்த பக்கம் வேணாலும் திருப்பி நாங்க வைப்போம். அப்படி பார்த்தா நீங்களும் எங்க தெரு பக்கம் தானே திருப்பி வச்சிருக்கீங்க. நீங்க அந்த பக்கம் திருப்பி வைங்க, அதுக்கப்புறம் நாங்க அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறோம். டேய் அரவிந்தா, வேண்டாம். நல்ல நாள் பொழுதுமா வம்பிழுக்காத. ஒழுங்கா ஸ்பீக்கர் அந்த பக்கம் திருப்பி வைக்க சொல்லு. நாங்க இப்படித்தாண்டா வைப்போம், திருப்பி வைக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இல்ல உன் கூட்டாளியை வர சொல்றதா இருந்தாலும் வர சொல்லு. நல்ல நாள் பொழுது, உங்ககிட்ட தேவையில்லாம சண்டை போட வேண்டாம்னு பாக்குறேன். உங்ககிட்ட அன்பு கிட்ட, உங்ககிட்ட அன்பு கிட்ட. குமார், என்னடா பிரச்சனை? அவன் எதுக்கு அங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கான்? பார்க்கறப்பா, ஸ்பீக்கரை நம்ம தெரு பக்கம் திருப்பி வச்சிருக்கான். அத அவங்க தெரு பக்கம் திருப்பி வைடான்னு சொன்னதுக்கு சண்டைக்கு வரோம். இதுல நம்ம பாட்டு வேற பிள்ளையார் சிலையை வச்சுக்கிட்டு ராமா ராமான்னு பாட்டு போடுறோம். சவுண்ட வேற ரொம்ப கூட்டி வைக்கிறாங்கப்பா. தேவையில்லாம வம்புக்கு வர்றான். இந்த வந்துட்டார்ல சீமத்தோர. என்னை சும்மா இருங்கண்ணே. உனக்கு என்னடா? என்னை அங்க கட்டி இருக்கிற ரேடியோ செட்டு எங்க அண்ணனோடதுண்ணே. நீங்க பாட்டுக்கு ஏதாவது சண்டை போட்டு உடச்சு போட்டு போயிடாதீங்க. இருடா, அவன் என்னதான் செய்யறான்னு பாப்போம். என்னை நம்ம வேணா கொஞ்சம் சவுண்டை குறைச்சி வச்சுக்கிடுவோம்னே. இல்லைன்னா அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிடுவோம். ஏய், நீ சும்மா இரு. இன்னும் கொஞ்சம் சவுண்டை ஏற்ற முடிஞ்சா ஏத்து. நான் மாட்டேன். என்னையும் கருப்பண்ணே, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைண்ணே. இந்த அண்ணன் தான் சவுண்டை கூட்டி வைக்க சொன்னாங்க, இந்த பக்கம் திருப்பி கட்ட சொன்னாங்க, நானும் கட்டிட்டேனே. டேய் இருடா, பதறாத. உன்னை என்ன செஞ்சிருவான் அவன்? கருப்பா, என்ன ஒரு பெரிய இரும்பு ராட் எடுத்து அந்த ஸ்பீக்கர் செட்டை உடைச்சிட்டு வந்துட்டா? இருடா, நீ நம்ம மைக் செட்டை கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வை. ஆஃப் பண்ணி வைக்கவா? கருப்பா, என்னது? சொல்றத செய்டா, ஆஃப் பண்ணி வை. சரி காளி, அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுடா. சரிண்ணே. என்ன கருப்பா, அவங்களுக்காக நம்ம இறங்கி போகணுமா? பாரு, வம்புகன் நம்ம தெருப்பக்கம் திருப்பி வச்சிருக்கானுங்க. இரு இரு. ஆமா, வெற்றி எங்க? உன்னை தேடி வீட்டுக்கு போனா, நீ இந்த பக்கம் வந்துட்ட. சரி, போயிட்டு வரட்டும். நம்ம பூசாரி ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன், இங்க பர்மனண்டா ஒரு பையனை போடுறேன்னு சொல்லியிருக்காரு, சாமி கும்பிட வர்றவங்களுக்கெல்லாம் தீபாரதனை காட்டுறதுக்கு. சரி கருப்பா, நீ 2 நாள் லீவில் தானே இருக்க, பார்த்துக்கோ. பிள்ளையாரை கொண்டு போய் கரைக்கிற வரைக்கும் சிலைக்கு எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. சரியா, பார்த்துக்கிடுவோம். பயந்துட்டானுங்க பத்தியா? இதுக்கு தான் நம்ம எதிர்த்து ஒரு அடி அடிச்சோன்னு வை, அடங்கிடுவானுங்க. நீ எல்லா லாங்குவேஜ்ல இருந்தும் பிள்ளையார் பாட்டை போடு. போடுறா, சவுண்டை நல்லா தூக்கல வை. எவ்வளவு தூக்க முடியுமோ தூக்கு. உன் ஸ்டீரியோ செட்டு உடஞ்சா கூட பரவாயில்ல, அதுக்கு உண்டான காசை நான் தந்துடுறேன். சவுண்டை தூக்கு. அப்படிதான் அப்படிதான். இன்னும் எத்தனை லாங்குவேஜ்ல பாட்டு இருக்கோ எல்லாத்தையும் போடு. அப்படித்தான் அப்படித்தான். ஏம்மா ஏமா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறேன்னு ஏன்டா இப்படி வினை இழுத்துக்கிட்டு தெரியுறீங்க? எம்மா, நான் என்னம்மா பண்ணேன்? பாட்டு சத்தத்தை ஏன் இப்படி அலற வைக்கிற நாயே? நல்லா போடு பஞ்சு. இன்னும் 4 போடு சேர்த்து போடுவோம் பிள்ளைக்கு. எம்மா, அந்த பக்கம் தெரு பக்கம் தானே திருப்பி வச்சிருக்கேன். நமக்கு அவ்வளவா சத்தம் கேட்கலையில. சத்தம் கேட்கலையா? வீட்டுக்குள்ள இருக்க முடியல, வெளியே வந்து நிக்க முடியல. எம்மா, இந்த சவுண்டுக்கே இப்படி சொன்னீங்கன்னா அந்த தெரு பக்கம் போய் நின்று பாருங்க. அந்த தெருக்காரங்களுக்கெல்லாம் நேரம் காதுல ரத்தம் வந்திருக்கும்.
அதான் அதான் வந்து சொல்றாங்க. ஏண்டா அவனெல்லாம் பாரு ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் ரேடியோவை. உனக்கு என்னடா காடு இம்புட்டு சவுண்டா வச்சு எம்பிட்டு பேர் காது சவ கிழிச்சுக்கிட்டு இருக்க? ஏம்மா அவன் இப்பதாம்மா ஆஃப் பண்ணா. எப்படியும் அவன் ஆஃப் பண்ணிட்டான்ல. எம்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானம்மா அவன் வேற ஆஃப் பண்ணிட்டான்லம்மா. நம்ம தெரு தாம்மா இந்த மேல் கெத்து. விநாயகர் சதுர்த்தி நம்ம தெருவில் தான் கெத்தா கொண்டாடுறோம். யார் சவுண்டா வச்சு பாட்டு போடுறாங்கங்கிறதுல தான் விநாயகர் சதுர்த்தியோட கெத்தே இருக்குமா. அதுக்காக தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். கெத்தா கெத்து வெத்து பயலே கரண்ட்டுக்கு பிடிச்ச கேடுடா அம்பிட்டும். இந்தா மைக் செட்டு. ஏக்கா இவன் சொல்றான்னு ஆடிக்கிட்டு திரிஞ்சேன்னு வை, நான் அப்பனா தெருக்குள்ள நடக்க விட மாட்டேன். கலட்டிட்டு போடா. எம்மா 2 நாளைக்கு பணம் கட்டியிருக்கேம்மா. அப்படின்னா சவுண்டை குறைச்சி வை. நம்ம தெருவில் 4 வீட்டுக்கு காட்டா போதும். நாடு நகரமே அலற அளவுக்கு சவுண்ட் வச்சிருக்க. பக்கத்து தெருக்காரங்கெல்லாம் என்னைய வந்து கல்வியா காட்டுக்கிட்டு இருக்காங்க. சவுண்டை குறடா, இல்லைன்னா கலட்டிட்டு போடா. சரிம்மா சவுண்டு குறைச்சி வைக்கிறேம்மா, அடிக்காதம்மா. சவுண்டை குறைச்சி வை. சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போல பாட்டு போட்டா போதாதான்? பொழுதுக்கும் அழகா விட்டுக்கிட்டு திரியணும். யார் கரண்ட்டுக்கு காசு கட்டுறது? அப்படியே இந்த தெருப்பக்கம் திருப்பி வைக்க சொல்லு பஞ்சு. வைக்கிறோம். டேய் திருப்பி வச்சு கொஞ்சம் சவுண்டு குறடா. இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். அமர்த்தி வைடா. சாயங்காலம் சாமி கும்பிட்ற நேரத்துக்கு போடலாம். சின்ன பிள்ளைங்க வீட்டில் லீவுன்னு இன்னைக்கு ஒரு நாள் கூட தூங்க முடியல. 50 பேர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரிடா அமர்த்தி வைடா. அமர்த்திட்டேனே. அமர்த்தியாச்சு போதுமா போங்க. சாயங்காலம் 6 மணிக்கு குறைஞ்சு மறுபடியும் ஸ்பீக்கர் செட்டை தொடக்கூடாது. சே குமார் இப்ப போடுறா. காளி ஆன் பண்ணி விடுறா. இந்த பண்றேனே. சாமி வருது பழிய விழுந்தடா. குமார் நான் 2 நாளைக்கு ஸ்பீக்கர் செட்டு நிக்காம பாடணும்டா. சரிடா கருப்பா. சவுண்ட் இதே லெவல்ல கண்டினியூ பண்ணு. நைட்டு ஒரு 8:30 மணிக்கு ஆஃப் பண்ணிரு. காலையில 6 மணிக்கு போட்டு எல்லாரும் எழுப்பி விட்டுரு. கணபதி சரி பாத்துக்கோ. பாட்டா நீ போயிட்டு வா கருப்பா, நான் பாத்துக்கிறேன். அரவிந்தா விளக்கமாத்தால அடி வாங்கிட்டியாடா. ஆனாலும் எங்க பஞ்சு பெரியம்மா தான்.